எஸ்ஐஆர் மூலமாக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் நீக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பீகார்ல கண்கூட பார்த்திருக்கிறோம். குறிப்பா சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த சமூக வாக்குகளை எல்லாம் நீக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மோசடி எதிர்த்துதான் இன்னைக்கு நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நீங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களுக்காக அவங்களுடைய ஓட்டுரிமைக்காக நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஏன்னு கேட்டா திமுக எதிர்க்குது, அதனால நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறார். சுப்ரீம் கோர்ட்ல அதற்கு ஆதரவா வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. பாஜகவுக்கு இன்னைக்கு நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல அடிமைகள் இருக்கலாம், வாய்க்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அடிமைகள் மாதிரி அதிமுக அடிமைகள் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அடிமைகள் அவங்களுக்கு எந்த மாநிலத்திலையும் சிக்க மாட்டாங்க. அதனாலதான் பாஜகவுடைய நம்பர் 1 அடிமைகள் அவங்க தான் நிரூபிக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு சின்ன கதையை, ஒரு உதாரணத்தை இங்க குறிப்பிட நான் விரும்புகின்றேன். திருவிழா கூட்டத்தில் ஒரு திருடன் பிக் பாக்கெட் அடிச்சிடறான். பணத்தை பறி கொடுத்தவன் ஐயோ திருடன் திருடன்னு கத்துறான். உடனே கொஞ்சம் பேர் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அந்த கூட்டத்தில் திருடனை இன்னொரு திருடனை செட் பண்ணி வேடிக்கை பார்க்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த திருடன் எல்லாரையும் டைவர்ட் பண்ணணும்னு திருடன் இந்த பக்கம் ஓடனா அப்படின்னு எல்லாரையும் டைவர்ட் பண்ணுவான், மக்களை திருப்பி விடுவான். இதனால அந்த திருடன் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் வழிவகுத்து கொடுப்பான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்களை திசை திருப்ப, வாக்குகளை திருடவங்களை எல்லாம் தப்ப வைக்கிற வேலையை இந்த அடிமை கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன முதல் திருட அதிமுக, 2வது திருட பாஜக தலைமையில் இயங்குகின்ற அந்த தேர்தல் ஆணையம். சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் வேட்டி சட்டையோட தான் வருவார். அங்க பேசுறப்போ சோழ மன்னர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு போனார். ஆனா அவர் அன்னைக்கு குஜராத்தோடைய முதலமைச்சரா இருந்தப்போ தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போன குஜராத் மியூசியத்தில் இப்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மனைவியுடைய சிலைகளை தமிழ்நாடு அரசு திரும்ப கேட்டு தரமாட்டேன்னு சொன்னவர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மோடி அவர்கள். மக்களவை தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட 8 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரே ஒரு முட்டை தான். இப்ப மீண்டும் திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அடிக்கடி வருவாரு. நேற்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனாரு. கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாரு? கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை கம்மியா இருக்கான், மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியா பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு அதையே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க.